என் பையனை அடிச்சவன் எவனா இருந்தாலும் அவனை இன்னைக்கு சும்மா விடக்கூடாது. நான் துடிக்கிற துடிப்பா அவங்க அம்மாக்காரு துடிக்கணும். அவன் குடும்பமே சுடுகாடு ஆயிடுவானுங்க. எனக்கு இந்த மாதிரி பண்ணவங்க யாருன்னு தெரிஞ்சவங்களும் தெரிஞ்சா மட்டும் பத்தாது, அவங்களுக்கு ஏதோ ஒன்று நீங்கள் தூக்குலையே கண்டிப்பாக போடணும். என் தம்பி இப்படி பண்ணவன் எவன்னு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு. வணக்கம். கோவை வெள்ளலூர் அடுத்த ஹவுசிங் யூனிட் பகுதியில் நண்பகல் 12 மணி அளவில் 18 வயதுடைய இளைஞர் ஒருவர் மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக போத்தனூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை உடனடியாக பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் போலீசார் கொலை நடந்ததற்கான ஆதாரங்கள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய ஆதாரங்களை சேகரித்து வரக்கூடிய காட்சிகள் நம்மால் காண முடிகிறது. இன்பரசன் என்ற 18 வயதுடைய நபர் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு முருகனுக்கு மாலை அணிந்து பிளம்பிங் வேலை செய்து வருவதாகவும், இன்று மதியம் அந்த பணிக்காக தேவையான பைப்புகளை வாங்கி செல்லும் பொழுது அந்த அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பின்புறத்தில் மர்ம கும்பல் கொலை செய்துள்ளார்கள். கொலை செய்யப்பட்ட இடமானது அந்த பகுதியில் எந்த ஒரு சிசிடிவி கேமராக்களோ பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் இந்த கொலை சம்பவமானது பட்டப்பகலில் நடைபெற்றிருக்கு. இன்பரசனை கொலவெறி தாக்குதல் செய்யப்பட்டதில் அவர் முழுவதுமாக அடையாளம் தெரியாத அளவிற்கு அவர் முகம் மற்றும் அவர் கைகால்கள் அனைத்துமே துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. உடனடியாக உடலை சிங்கநல்லூர் பகுதியில் கூடிய இஎஸ்ஐ அரசு மருத்துவமனைக்கு எடுத்து சென்றிருக்காங்க. 3 தனிப்படைகள் அமைத்து தற்போது இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களில் காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்துள்ளார்கள். அதே சமயம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் பெற்றோர்கள் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவம் முன்பகை காரணமாக நடைபெற்றதா இல்ல வேற ஏதாவது காரணக்காக கொலை நடத்தப்பட்டதா என்ற முதற்கட்ட விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தியிருக்காங்க. அந்த பையன் காலையில 11 மணிக்கு இங்கதான் வேலை செஞ்சுட்டு இருந்தான். 11:30 மணிக்கு டீ வாங்கறதுக்கு வேண்டியதா பின்னாடி போனான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒன்றும் தெரியாதுன்னா அந்த பையன் வம்புக்கு தும்புக்கு எந்த சைடுமே யார்ட்டையும் போக மாட்டான். தங்கமான பையன். எங்க பையனோட பாடி வாங்கணும்னா அதுக்கு யார் சம்பந்தமா இருக்கிறாங்களோ அவங்க கண்டுபிடிச்சு கொடுத்தா மட்டும்தான் நாங்க பாடி வாங்குவோம். மற்றோட அந்த பையன் யாருக்கிட்டையுமே எந்த சண்டைக்கு போக மாட்டான். இங்கே ஃப்ரெண்டு கூட வருவான், வீட்டுக்கு போவான். பையன் மாலை போட்டிருக்கான். அவன் மாலை போடலாட்டினாலும் கூட சரி தண்ணி அடிப்பான், அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். ஆனால் இப்போ பையன் மாலை போட்டிருக்கனால எந்த வம்புக்குமே போக மாட்டான். ஆனால் பையன் தங்கமான பையன். ஆனால் அவன் யாரோட வம்புக்கும் போக மாட்டான். அக்கம் பக்கம் எல்லாத்துலேயும் விசாரிச்சுக்காங்க. தம்பி நல்ல தம்பி தான். இது அவங்க சிஸ்டர், அது அவங்க அம்மா. இதுதான் ஒரே ஒரு பையன் தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. அவங்க வேற எதுக்குமே அவங்க போக மாட்டாங்க. ஆனால் அவன் இத்தனை நாள் யாருக்கிட்டையுமே எந்த வம்புக்குமே போனதில்லை. ஆனால் பையனை ஏன் இப்படி பண்ணினாங்கன்னு நீங்கள் கண்டுபிடிச்சு கொடுங்க. என் பேர் சஜினா. ஆனா அவனை கண்டுபிடிச்சு அவனை சும்மா விடக்கூடாது. கண்டிப்பா சும்மா விடக்கூடாது. அவனை இந்த அளவுக்கு அவைய சும்மாவே விடவே கூடாது. அவன் என் குழந்தை என்னாச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க சார். நான் வேலைக்கு போயிட்டேங்க. எனக்கு போன் பண்ணி இப்ப சொன்னாங்க இந்த மாதிரி. வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது யாரு என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி ஏதோ ஒன்று செஞ்சிருந்தாலும் கூட என்கிட்ட சொல்லியிருக்கலாம். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அப்படி ஏதோ ஒரு கோபமா இருந்தாலும் கூட 4 அடி கூட அடிச்சிருக்கலாம். உயிர் போற அளவுக்கு அடிப்பாங்க. எனக்கு எதுவும் தெரியல. என் பையன் எவன் அடிச்சானா அது எனக்கு தெரிஞ்சாகுன்னு. பையன் மாலை போட்டு 25ஆம் தேதி மாலை போட்டதுங்க. போன மாசம் 25ஆம் தேதி போட்டது மாலை. கூட சேர்றவனுக்கெல்லாம் அவனுக்கு ஒண்ணுன்னா உயிரவே கொடுப்பானுங்க. எந்த வம்பு தும்புக்கு போனாலும் கூட அவனுக்கு விட மாட்டானுங்க. அவன் கூட சேர்றவனுக்கு எல்லாம் ஒன்னாதான் இருப்பாங்க. இவன் இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வேலை செஞ்சுட்டு தனியா போய் சிக்கிட்டான். ஏன் அடிச்சான்னு எனக்கு தெரியல. மற்றபடிக்கு அவன் எந்த வம்பு தும்புக்கு போக மாட்டான். நீங்க எல்லாத்தையும் விசாரிச்சு பாருங்க. பார்த்துட்டு என் பையனை அடிச்சவன் எவனா இருந்தாலும் அவனை இன்னைக்கு சும்மா விடக்கூடாது. நான் துடிக்கிற துடிப்பா அவங்க அம்மாக்காரு துடிக்கணும். அவன் குடும்பமே சுடுகாடு ஆயிடுவானுங்க. அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளதாங்க பிளம்பிங் வேலை செய்யறான். அவன் என்ன பல்பா பைப்பு வாங்கி போயிருக்கிறான். எனக்கு இந்த மாதிரி பண்ணவங்க யாருன்னு தெரிஞ்சவங்களும் தெரிஞ்சா மட்டும் பத்தாது, அவங்களுக்கு ஏதோ ஒன்று நீங்கள் தூக்குலையே கண்டிப்பாக போடணும். என் தம்பி இப்படி பண்ணவன் எவன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். தெரிஞ்சாலும் அவங்களை சும்மாவே விடவே கூடாது. எங்களுக்கு இருக்கிறதே அந்த ஒரே ஒரு தம்பி தாங்க. எங்கள் அம்மா நானும் தான். எனக்கு ஒரு குழந்தை இருக்குது. எங்கள் வீட்டுக்காரும் இல்லை. எங்களை எல்லாமே பார்த்துக்குது. அவன் தான் பார்த்துட்டு இருந்தான். இப்போ அவங்களும் இல்லைன்னா எங்களை பார்க்க யார் இருக்கா யோசிச்சு பாருங்க. தம்பி வேலைக்கு போயிட்டு இருக்காரா? தம்பி பிளம்பிங் வேலைக்கு தான் போயிட்டு இருக்கான். கூட இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பண்ணிருக்காங்களா இல்ல? அதெல்லாம் தெரியலங்க. அது எப்படிங்க எங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது.
அவன் இப்போ அதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போனான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.